இந்த ஸ்பீச் டிலேக்கு வந்து எங்ககிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உடனே சரியாயிடும். எங்ககிட்ட வந்து ஒரு கம்மீஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், குழந்தையோட கிளாரிட்டி வந்து பெட்டர் ஆகிடும். எக்கச்சக்கமான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மாடல் ஒரு அம்மா மாதிரி அழகாக ட்ரெஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேசிக்லி இட் இஸ். எப்படி சொல்கிறாங்கன்னா 2 மந்த்ஸாக என் குழந்தைக்கு வந்து எதுவுமே பேச்சு எதுவுமே இல்லை, ரொம்ப நான் சேடாக இருந்தேன், அப்போ நான் வந்து இந்த மெடிசன் பற்றி நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து கொடுத்து பார்த்ததும் குழந்தை வந்து சென்டென்சஸில் பேச ஆரம்பிச்சிருச்சான். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் யூ சீரியஸ்? ஹலோ, திஸ் இஸ் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து பியூர்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஐ ரிக்வெஸ்ட் யூ, நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்பீச் டிலேக்கு வந்து எங்ககிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உடனே சரியாயிடும். எங்ககிட்ட வந்து ஒரு கம்மீஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், குழந்தையோட கிளாரிட்டி வந்து பெட்டர் ஆகிடும். எங்ககிட்ட ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹோமியோபதி மெடிக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்க்கும்போதெல்லாம் என்ன தெரிஞ்ச ஃபேமிலிஸ் நிறைய பேர் எனக்கு இதை அனுப்புவாங்க. அனுப்பிட்டு கேட்பாங்க, மேம் இந்த மெடிசன் வந்து கொடுத்து பார்க்கலாமாங்கிறது. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது பர்சனலி ஐ சே, மேம் தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இட்ஸ் டோட்டலி a பியூர் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பட் ஐ ஹாவன்ட் மேட் எனி ஸ்பெசிஃபிக் வீடியோ ஒரு ரீல் இதை வச்சு ஒரு கண்டென்ட்டாக கூட யோசிச்சதில்லை. பட் ஹவவர் நேற்றுக்கு நானே இன்ஸ்டாகிராமில் ஐ சா அ ரீல். இதில் வந்து ஒரு மாடல் ஒரு அம்மா மாதிரி அழகாக ட்ரெஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேசிக்லி இட் இஸ். எப்படி சொல்கிறாங்கன்னா 2 மந்த்ஸாக என் குழந்தைக்கு வந்து எதுவுமே பேச்சு எதுவுமே இல்லை, ரொம்ப நான் சேடாக இருந்தேன், அப்போ நான் வந்து இந்த மெடிசன் பற்றி நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து கொடுத்து பார்த்ததும் குழந்தை வந்து சென்டென்சஸில் பேச ஆரம்பிச்சிருச்சான். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், என்னோடய ஃபேமிலி மாதிரி நீங்களும் ஹாப்பி ஆகிடுவீங்க. ஆர் யூ சீரியஸ்? இது எவ்வளோ ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு கண்டென்ட். அதாவது பேரண்ட்ஸ் வந்து பொதுவாகவே அஸ் அ மதர் நானே சொல்கிறேன், இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று முடியலன்னா என்னால் ஓரளவுக்கு தாங்கிக்க முடியும், ரைட்? பட் ஆனால் குழந்தைக்குன்னு சொல்லும்போது நம்மளே இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இது எப்படி க்யூர் பண்ண முடியும், எப்படி சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியும், குவிக் ரெமெடி என்னது அப்படிங்கிறதான் என்னோட மைண்ட் வந்து யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும்போது இட்ஸ் ரியலி வந்து எப்படி சொல்கிறது, லைக் ஓகே நம்ம வை டோன்ட் வி கிவ் அ ட்ரை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஃபேமிலிஸ் எனக்கு தெரிஞ்ச தெரப்பி அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அட்டன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து தே ஜஸ்ட் லைக் த டிஸப்பியர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறமாட்டி ரிவர்ஸாக வந்து அவங்களுக்கு எல்லாமே போயிருக்கும், அச்சீவ் ஆன கோல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கும். அப்படி வருவாங்க, மேம் தெரியாமல் போயிட்டோம், அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் பேரண்ட்ஸை நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நம்ம எஜுகேட்டட் தான், எல்லாருமே இப்போ எஜுகேட்டட் தான், எல்லாருக்குமே நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய மனசு அப்படி தான், எப்படி வந்து குவிக்காக வந்து இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு தான் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும்போது இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் டு அஸ். ஓகே, பட் ஆனால் நவ் ஐ சே ஸ்பீச் டிலே இல்லைன்னா ஒரு ஆட்டிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் மெடிகேஷன் விச் கேன் க்யூர். புரியுதுங்களா? இதுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு வந்து ஒரு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, அந்த மாதிரி தெரப்பி விஷயங்கள் தான் இருக்குது. ஒய் ஐ சே அன்ஃபார்ச்சுனேட்லினா, இந்த ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஓடி தெரப்பியில் 100% யூ சி ப்ராக்ரஸ். பட் இது வந்து லாங் ப்ராசஸ். இது வந்து அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி 1 மந்தில் சரியாயிடும், ஒரு 2 மந்த்ஸில் சரியாயிடும்னு எங்களால் ஒரு ப்ரொஃபஷனலால் சொல்லவே முடியாது. ஓகே, பிகாஸ் இது வந்து நம்ம திருப்பி திருப்பி பை ப்ராக்டிஸில் வரக்கூடியது தான். இப்போது இன்ஃபேக்ட் இப்போ இதுக்கு ஒரு மெடிக்கேஷனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இருந்திருந்தால் இப்படி ஒரு ஃபீல்டே வந்திருக்காது இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு டாக்டரால் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு மெடிசன் தானே, டாக்டர் ஏன் ஒரு ஸ்பீச் தெரப்பிக்கு போங்க, ஒரு ஓடி ஒரு ஆக்குபேஷன் தெரப்பிக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஏன் ரெக்கமெண்ட் பண்ணணும்? அவசியமே இல்லைல்ல. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் போய் விழுந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இவங்களே இன்னொரு பெரிய ஒரு ஸ்கேம் வந்து அகெயின் இன்னொன்று நடக்குது, அது என்னங்கிறது இன்னொரு வீடியோவாக நான் வில் ரெக்கார்ட் அண்ட் ஷேர் இட் வித் யூங்க. தேங்க்யூ.